எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு புது கருத்தோடு வந்திருக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு டாபிக் பேசுகிறோன்னா சமூகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த சமூக பிரச்சனையை களையிறதுக்காக என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துப்பேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு புதிய கருத்தோடு வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது சமூகத்துக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஸோ நான் எம்எஸ்சி பிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா திருச்சி சென்ட் ஜோசப்பில் படித்தேன். அந்த திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜு அப்படின்னு நினைக்கக்குள்ள எனக்கு நிறைய நினைவுகள்லாம் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வர ஒரு நினைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டி ராஜரத்தினம் அப்படின்னு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்க. அவங்க தான் என்னோடய நினைவுக்கு வருவாங்க. பேசிக்காக ப்ரொஃபஸர் டி ராஜரத்னம் அவங்கள பார்த்தீங்கன்னா டைமிங்குக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. 5 மினிட்ஸுக்கு முன்னாடியே வந்து நிற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளியராக பசங்களுக்கு விளக்குவாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளக்கி சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியாததை ஓட்டி விட்ருவாங்க. சரி, இந்த ஸ்டெப்பு இப்படி, இந்த ஸ்டெப்பு இப்படி, இதிலேட்டு இது வந்துன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் அதுலேட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத விரிவாக விளக்குவாங்க. எல்லாருக்கும் புரியும் வகையில். அவங்களோட விளக்கங்கள்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். எதையும் ஓட்டி விடணும், அது சும்மா எழுதி போட்டுட்டு போனால் பசங்க படித்து மனப்பாடம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்துலலாம் அவர் ஒரு நாள் கூட அவரோட சப்ஜெக்டை நடத்த மாட்டார். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி எப்படிலாம் வருது அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த ப்ரொஃபஸர். இப்படி ஒரு நாள் அவங்க கிளாஸுக்கு வந்துட்டாங்க டைமிங்குக்கு. அப்போது என் கூட படித்த ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்துட்டாங்க. திடீர்னு சாருக்கு ரொம்ப கோபம். நான் உன்னை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறேன், நீ 2 வாரமாக இது போல் லேட்டாக தான் வர கிளாஸுக்கு, டைமிங்குக்கு ஏன் வர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க பேசி கீசி கடைசியில் முடிக்கக்குள்ளே நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வாழணும்னு வாழ்ந்தாக்கா வாழ்க்கையில் க்ரிப்பு இருக்காது. ஸோ வாழ்க்கையில் க்ரிப்பு இருக்கணும்னா நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். அதைப்படி ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாக்கா வாழ்க்கையில் க்ரிப்பு இருக்கும் அப்படின்னு அந்த க்ரிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த க்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற இந்த செருப்புலலாம் அடியில் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது அந்த டைல்ஸ் வழவழன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், இது போல் க்ரிப்பாக இருக்கிற அந்த செப்பலை போட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா நடக்கிறதுக்கே சூப்பராக இருக்கும். இதே எந்த க்ரிப்புமே இல்லாத அடியில் வழவழன்னு இருக்கிற செருப்பை போட்டு நீங்கள் நடந்தீங்கன்னு வச்சிங்களேன், வழுக்கில் விட்டு கீழே விழுறது போல் இருக்கும். ஸோ அந்த என்னோட ப்ரொஃபஸர் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சுக்கிட்டு அந்த பவுண்ட்ரிஸை எக்காரணத்தை கொண்டு மீறாமல் வாழ்ந்தோனாக்கா நம்மளோட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ரொம்ப க்ரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ சமூக பிரச்சனைக்கு வருவோம். இப்போ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்க்குறேன். ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிற டிஜிபி சார் வந்துட்டு அவரோட பதவியை மிஸ்யூஸ் பண்ணுறாரு. ஸோ பெண்கள்கிட்ட தவறாக நடக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அவர் மேலே இன்னும் நிறைய புகார்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஹை ப்ரொஃபைலில் இருக்கிற அந்த டிஜிபி சார் வந்துட்டு அவருக்கான எத்திக்ஸ் லேட்டு தவறிட்டார், அவருக்கான பவுண்ட்ரிஸை தாண்டி போயிட்டார். இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், மக்களை பாதுகாக்கிறவங்களா இருக்கணும், லஞ்சம் ஊழலெல்லாம் தடுக்கிறவங்களா இருக்கணும். ஸோ அதுதான் இந்த போலீஸுக்குரிய எத்திக்ஸு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அந்த அவரோட பவுண்ட்ரிஸ் எல்லாம் கடந்து போய், ஸோ இதை நம்மளோட பதவியை மிஸ்யூஸ் பண்ணால் நம்மளை கேள்வி கேட்க ஆளே இல்லை அப்படிங்கிற நோக்கத்தில் அவரோட பதவியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படி உயர்வான பதவி போன அந்த டிஜிபி சார் தன்னோட பதவியை மிஸ்யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு கீழே வேலை செய்கிற கான்ஸ்டபிளாக இருக்கலாம், எஸ்ஐயாக இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போது ஒரு கான்ஸ்டபிள் இருக்கார். அவர் வந்து நான் ஒரு போலீஸு, என்னோட கடமை பார்த்தீங்கன்னா மக்களை பாதுகாக்கிறது அப்படின்னு அவரோட எத்திக்ஸை செட் பண்ணி மக்களை நல்ல முறையில் பாதுகாத்து எங்கே தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்டு லஞ்சம் வாங்காமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறாரு ஒரு கான்ஸ்டபிள்னு வச்சுக்கிங்களேன். அவரோட வாழ்க்கை தான் மீனிங்ஃபுல்லான வாழ்க்கை. ஸோ இப்போ ஒரு டிஜிபி இருக்கார், அவரோட பதவியை மிஸ்யூஸ் பண்ணுறாரு, அவர் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு வச்சிங்கன்னா அவரோட லைஃப் வந்து மீனிங்லெஸ்ஸான லைஃப். ஸோ இந்த கான்ஸ்டபிளாக இருக்கலாம், ஆனால் அவர் அந்த போலீஸுக்குரிய அந்த எத்திக்ஸோடு வாழ்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கான்ஸ்டபிளோட லைஃபு தான் மீனிங்ஃபுல்லான லைஃபு. இவர் தான் எப்படி இருப்பார், மன நிறைவோடு இருப்பார், சொசைட்டிலையும் இவருக்கு மரியாதை அதிகமாக இருக்கும். டிஜிபி வேணால் பதவி அளவில் பெரிய பதவியாக இருக்கலாம், ஆனால் அந்த டிஜிபிக்கு ஏற்றது போல் நம்ம என்ன பண்ணணும்,
வாழ்ந்தாதான் அந்த பதவிக்குரிய மரியாதை நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்மளோட லைஃப் என்ன ஆகிடும், மீனிங்லெஸ்ஸாக போயிடும். ஸோ என்னடா போலீஸை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது எல்லாருக்குமே பொருந்தும். டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி தான், பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி தான், லாயர்ஸாக இருந்தாலும் சரி தான், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி தான், எல்லா ப்ரொஃபஷனுக்கும் இது பொருந்தும். ஸோ அதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ இப்போ இது மட்டும் கிடையாது, இப்போ எப்ஸ்டீன் ஃபைலுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இன்டர்நெட் ஃபுல்லாக எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் இன்னும் ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க, அதாவது அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் அவங்களோட பதவிகளெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது, அதிக பணம் இருக்குது, அவங்கள எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கவே முடியாது அப்படிங்கிற அந்த தைரியத்தில் அவங்களும் அவங்களோட பதவிகளை மிஸ்யூஸ் பண்ணி மக்கள் எல்லாம் இப்போ என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இவர் பெரிய தலைவர், இவர் ஒரு பெரிய நிறுவனத்தோட தலைவர், இவர் பெரிய அரசியல் தலைவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மக்கள் இப்போ அவங்களோட செயலை பார்த்து என்ன செய்கிறாங்க, என்ன இப்படி நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ தூரத்தை தூக்கி வச்சுருந்தாங்களோ அந்த தூரத்துலேட்டே கீழே போட்டுடுறாங்க. இப்போ இதனால் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ நாளைக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசக்குள்ளேயும் மற்றவங்கள்ட்ட பேசக்குள்ளே என்ன நினைப்பாங்க, இந்த மனிதர் இப்படிப்பட்ட மனிதர், ஸோ இவர் தவறான முறையில் இது போல் எல்லாருக்கிட்டையும் நடந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இதனால் அவங்க லைஃப் என்ன ஆயிடுச்சு பாருங்களேன். இவ்வளோ தூரம் இவ்வளோ பதவிக்கு வந்தும் அவங்களோட பவுண்ட்ரிஸை தாண்டி போனதுனால, அதாவது அவங்களுக்குரிய எத்திக்ஸை ஃபாலோ பண்ணாமல் அவங்களோட பவுண்ட்ரிஸை தாண்டி போனதுனால இப்போ அவங்களோட லைஃப் என்ன ஆயிடுச்சு, மீனிங்லெஸ் ஆயிடுச்சு. இதனால் என்ன ஆகும், சமுதாயத்தில் அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் போகும். இதனால் அவங்களுக்கு மனசு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, எதுலேயும் நிறைவு இல்லாமல் இருப்பாங்க. ஸோ ஒரு கிரிப் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இதனால் நான் சமூகத்துக்கு சொல்ல வர்றது என்னன்னா, உங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. அதுக்கான எத்திக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணணும். இப்போவே நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு பத்திரிகையாளராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம். இப்போது டாக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். தாங்கிட்ட வர நோயாளிக்கு நல்ல மருந்து கொடுத்து அவங்க நோயை குணப்படுத்தணுமே தவிர அவங்களோட உடல் உறுப்புகளை திருடி எப்படி விற்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் போனீங்கன்னா டாக்டர் அப்படிங்கிற தகுதியிலேட்டு என்ன பண்ணிடுறாங்க, கீழே போயிடுறாங்க. ஸோ டாக்டர் அப்படிங்கிறதுக்கு மீனிங்கே இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை மீனிங்லெஸ்ஸாக போகுது. உயிரை காப்பாற்றுற பதவியில் இருக்கிறவங்க உயிரை எடுக்கிற செயலை செய்யும்போது அந்த லைஃப் என்ன ஆகிடுது, மீனிங்லெஸ்ஸாக போயிடுது. இதனால் சொசைட்டிக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படுது. இது வெளில தெரிஞ்சாக்கா அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும், மன நிம்மதி இல்லாத ஒரு நிறைவு இல்லாத வாழ்க்கையாக தான் ஆகும். ஸோ இது போல தான் பத்திரிகையாளர்கள்லாம் இப்போ எப்படி இருக்கிறாங்க, இப்போ பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் யாராவது பணம் கொடுத்தாக்கா அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறது, அவங்களோட ஊழலை மறைக்கிறது, இது போல் செயல்களில் ஈடுபடுறாங்க. ஆக்சுவலாக பத்திரிகையாளர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்குது. ஸோ அவங்க மக்கள் பணத்தை யாராவது சுரண்டுறாங்க, மக்களுக்கு அநீதி நடக்குதுன்னா அதை கரெக்டாக அவங்களோட செய்தி சேனலில் பேசணும். ஆனால் இப்போ அப்படி பேசுகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி யாருமே பேசுகிறது கிடையாது. பணம் கொடுத்தா அவங்கள பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கான பவுண்ட்ரிஸை கரெக்டாக செட் பண்ணி அந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே இருக்கணும். ஸோ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் இந்த மக்களுக்கு ஏதாவது அநீதி நடந்தாக்கா அதை எடுத்து என் தொலைக்காட்சியில் காட்டுவேன் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க செயல்பட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை மீனிங்ஃபுல்லாக இருக்கும், அவங்களோட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கிரிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இறுதியாக நான் சொல்ல வர்றது, உங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதுக்கான எத்திக்ஸ்லாம் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த எத்திக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது உங்களோட பவுண்ட்ரிஸை நீங்கள் செட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் நான் இந்த செயலை, இழிவான செயலை செய்ய மாட்டேன், எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இதை என்னால் செய்ய முடியாது, நான் ஒரு போலீஸ் அதிகாரி, மக்களை காப்பாற்றுறது என்னோட வேலை, நான் ஒரு டாக்டரு, என்னோட நோயாளியை குணப்படுத்துறது என்னோட வேலை, நான் ஒரு பத்திரிகையாளர், மக்களுக்கு ஏதாவது அநீதி நடந்தாக்கா அதை தட்டி கேட்குறது என்னோட வேலை, நான் ஒரு ஆசிரியர், என்கிட்ட வர மாணவர்களுக்கு நல்ல முறையில் பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும், அவங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைமுக்கு கிளாஸுக்கு போயிட்டு அவங்க நேரத்தை ஃபுல்லாக அவங்களுக்காக செலவிடணும். இவங்க மட்டும் இல்லை, நிறைய ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களோட பவுண்ட்ரிஸை தாண்டாமல் அதுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை என்னோடய ஆசிரியர் சொன்னது போல் கிரிப்பாக இருக்கும். என்னோடய ஆசிரியர் ஃபஸ்ட்டு அந்த கேர்ள் ஸ்டூடெண்ட்டை திட்டினாங்க பார்த்தீங்களா, அதுக்கான காரணம் என்னென்னா அந்த கேர்ள் ஸ்டூடெண்ட் தொடர்ந்து லேட்டாகவே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கேர்ள் ஸ்டூடெண்ட் வந்துட்டு நாளைக்கு ஒரு பதவியில் போய் அரசாங்க பதவியில் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன், நம்மளை கேள்வி கேட்க யார் இருக்கா போகிறாங்க, நம்ம லேட்டாக போவோம்.
லஞ்சம் வாங்கினா என்ன, வாங்குவோம், எல்லாரும் தானே வாங்குறாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்களோட பதவியை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு அது வாய்ப்பாக அமையும். அதுக்காக தான் ப்ரொஃபஸர் டி ராஜரத்தினம் அந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசினாங்க. இப்போ நான் அவரை பற்றி பேசுகிறேன் பாருங்களேன். நான் சென்ட் ஜோசப் காலேஜில் படித்து இதோட ஒரு 10 வருஷம் ஆகும். அந்த சென்ட் ஜோசப் காலேஜை பற்றி நினைக்கக்குள்ள எனக்கு வர நிகழ்வில் முதலாவதாக இந்த ப்ரொஃபஸர் தான் வராங்க பாருங்களேன். நிறைய ப்ரொஃபஸர் எனக்கு பாடம் எடுத்திருக்காங்க. அவங்க பேர் எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த ப்ரொஃபஸரோட நேம் மட்டும் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம், இந்த ப்ரொஃபஸர் ஏதாவது பார்ட்டி வச்சாங்களா, பணம் கொடுத்தாங்களா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக நான் ஒரு ப்ரொஃபஸரு, என்கிட்ட இருக்க மாணவர்களுக்கு நல்ல முறையில் பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும். அவங்களோட நேரத்தை வீணாக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடத்தை தெளிவாக விளக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் ரூல். இதை தான் அவங்க லைஃப்பில் கடைபிடிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு செகண்ட் கூட அவங்க லேட்டாக வந்ததில்லை கிளாஸுக்கு. அங்கே படிக்கிற மாணவர்கள்ட்ட கேட்டாலே தெரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த அவர் கட் அடிச்சுட்டு போயிடலாம், அந்த அவர் கட் அடிச்சுட்டு போயிடலான்னு போவாங்க. இப்போ லீவுக்கு போனாலும் இன்னொரு நாள் லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் இருந்து வரலாம் அப்படின்னு வருவாங்க. இப்போ திங்கட்கிழமை ராஜரத்னம் சார் அவர் ஃபஸ்ட் அவர்னாக்கா அன்றைக்கி யாருமே லீவ் போட மாட்டாங்க. ஏன்னா சார் அடுத்த நாள் கேட்பார், ஏன் நீ லீவ் போட்ட அப்படின்னு. அது ஸ்ட்ரிக்டாக கேட்பார், அவருக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. அந்த டி ராஜரத்னம் சார் அவர்னாக்கா எல்லாருமே ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், அவர் அந்த பாடத்தை நடத்துகிற விதமும் பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரிப்பேரோடு நடத்துவாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கிய காரணம். இப்போ அதனால் பாருங்கள், இப்போ அந்த சென்ட் ஜோசப் காலேஜில் படித்து 10 வருஷம் ஆனாலும் இன்னும் ப்ரொஃபஸர் டி ராஜரத்னம் சார் என்னோட நினைவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ஸோ இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட எத்திக்ஸை கடைபிடித்து உங்களோட பவுண்ட்ரிஸை தாண்டாமல் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இதனால் உங்கள் மனசு நிறைவாக இருக்கும். சமுதாயத்துக்கு நீங்கள் பயனுள்ள மனிதராக இருப்பீங்க. இந்த மனிதர் நேர்மையான மனிதர், இவரே எந்த தப்பு செய்ய மாட்டார் அப்படின்னு சமூகமும் உங்களை உயர்வாக பார்க்கும். இதனால் உங்களோட சுய மதிப்பும் கூடும். உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும். இதனால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை கிரிப்பாக இருக்கும் வாழ்கிறதுக்கு. இது போல் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட எத்திக்ஸை கரெக்டாக கடைபிடிச்சு வாழ்ந்ததுனால இன்னும் மக்கள் மனசில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த உலகத்தை விட்டு வேணாலும் போயிருக்கலாம், ஆனால் இப்போ அந்த தலைவர்களை நினச்சி பார்த்தாக்கா, ஆமாம் இந்த தலைவரா, அவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு இன்னும் மக்கள் மனசில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இறந்தாலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கலாம். அப்துல் கலாம் ஐயா பேரை சொன்னாலே தெரியும். ஸோ அவர் இந்த நாட்டுக்காக எவ்வளோ சேவை செஞ்சார் அப்படின்னு மக்கள் அவரை பற்றி நிறையா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் காமராஜர் எடுத்துக்கோங்க. முதலமைச்சர்னால் அவர் தான் ஏன் முதலமைச்சர், தனக்குன்னு எதுவுமே சேர்க்காம இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக எல்லா நல்லதையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு இன்னும் கூட சொல்லுவாங்க. அப்புறம் தமிழின தலைவன் பிரபாகரன். ஸோ அவர் மேலே நிறைய விமர்சனம் இருந்தாலும் அவரோட இனத்துக்காக அவர் போராடினார். அவரோட தலைமை பண்பிலேட்டு அவர் தவறுனதே கிடையாது. அவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார் அவரோட இராணுவ படையை அப்படின்னு தமிழின தலைவன் பிரபாகரனை பற்றி கேட்டாலும் இன்னும் மக்கள் அவரை பற்றி நல்லா சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பழனி பாபாவை எடுத்துக்கோங்க. பழனி பாபாவும் ஒரு நல்ல தலைவர், மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிக்காக போராடின ஒரு நல்ல தலைவர். ஸோ இவங்கெல்லாம் மக்கள் மனசில் இன்னும் வாழ்கிறதுக்கான காரணம், அவங்களோட தலைமை பண்பிலேட்டு அவங்க விலகி போகவே இல்லை. அவங்களோட பவுண்ட்ரிஸை கிளியராக வச்சுருந்தாங்க. இது என்னோடய பவுண்ட்ரிஸ், எவ்வளோ காசு கொடுத்தாலும் எவ்வளோ பெரிய பதவி தரதாக இருந்தாலும் இந்த பவுண்ட்ரிஸை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எத்திக்ஸை கரெக்டாக கடைபிடிச்சதுனால அவங்க இறந்தாலும் இன்னும் மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள், இப்போ உங்களுக்கு கூட தோணலாம், ஓகே எனக்கு இப்படி வாழ்கிறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேனே, என் வாழ்க்கை மீனிங்லெஸ்ஸாக போயிடுச்சு, இனிமேல் என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்கள் மனசு சோர்ந்துடாதீங்க. ஸோ உங்கள் தவறுகளை எப்படி திருத்தணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட தவறுகளை திருத்துங்க. அப்புறம் உங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் எத்திக்ஸை செட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மீனிங்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கிரிப்பாக இருக்கும். ஸோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.